மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இந்தியா நியூசிலாந்திற்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டி இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் நிலையில் இந்த போட்டியை நேரலையில் காண்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் 30 அடி LED திரை அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணனிடம் கேட்கலாம். லக்ஷ்மணன், வணக்கம். கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா நியூசிலாந்து அணியானது அந்த போட்டியானது இன்றைய தினம் அகமதாபாத்தில் நடைபெறவிருக்கிறது. அதனை நேரலையில் காண்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் 30 அடியில் LED திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள் பொறுத்தவரையுமே சென்னை மெரினா கடற்கரையில் காட்சிப்படுத்துவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 வருடங்களாக பார்த்தோம் என்றால் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய IPL போட்டி மற்றும் வேர்ல்டு கோப்பை மற்றும் இந்த டெஸ்ட் போட்டி போன்ற பல்வேறு வகையான இந்த விளையாட்டு போட்டிகள் முழுவதுமே சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே மற்றும் மெரினா கடற்கரையில் மேலும் இந்த பெசநகர் கடற்கரை என்ற பல்வேறு வகையான இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்துக்கு இடையே T20 உலகக்கோப்பையானது இன்று இறுதி போட்டியானது இந்த அகமதாபாத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த போட்டியை காண்பதற்காக தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் 30 அடி LED திரைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேரலை முழுவதுமே ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாக தான் தற்பொழுது இந்த ஏற்பாடானது விளையாட்டு மேம்பாட்டுத்துறையான சார்பாக தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வருடம் பார்த்தோம் என்றால் இந்த IPL போட்டி மேலும் டெஸ்ட் போட்டி பல்வேறு விதமான கிரிக்கெட் போட்டிகள் முழுவதுமே இந்த சென்னை மெரினா கடற்கரையில் LED திரையின் மூலம் ஒளிபரப்புவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் உலக போட்டியானது T20 போட்டி இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பெரும் எதிர்பார்ப்போடு இன்று இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாக தான் தற்பொழுது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக இந்த மெரினா கடற்கரையில் கிட்டத்தட்ட 30 அளவில் LED திரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அமரும் வகையில் ஏற்பாடுகளும் தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் பொறுத்தவரையுமே இன்று காலை 10 மணி அளவில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த LED திரை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் தான் தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இரும்பு பேரிகார்டுகள் வைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இந்த நிகழ்ச்சியானது பொதுமக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பானது செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அதாவது விவேகானந்தர் இல்லம் எதிரியே பார்த்தோம் என்றால் கிரிக்கெட் போட்டியானது ஒளிபரப்பப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது நீலக்குடி திட்டத்தின் அருகே பார்த்தோம் என்றால் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களை முன்னிட்டு பார்த்தோம் என்றால் கலை நிகழ்ச்சிகளானது சென்னை கடற்கரையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையான முன்னிட்டு தொடர்ந்து இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் அதாவது குறிப்பாக இந்த கலை நிகழ்ச்சி கரகாட்டக்காரம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி முதல் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒரு பக்கம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இந்த கிரிக்கெட் போட்டியானது ஒளிபரப்பானது இன்று மாலை 5 மணி முதல் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வாரம் பார்த்தோம் என்றால் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலுமே இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக தான் கருதப்படுகிறது. குறிப்பாக ஒரு பக்கம் LED திரை, இன்னொரு பக்கம் கலை நிகழ்ச்சி போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இன்று சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையான அதற்கான ஏற்பாடு பணிகள் தான் தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், 2000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அங்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அங்கு வரக்கூடிய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது லக்ஷ்மணன்? கண்டிப்பாக இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த இடங்களில் பல்வேறு விதமான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குடிநீர் வசதி மேலும் கழிப்பிட வசதி போன்ற பல்வேறு வசதியானது தற்பொழுது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை முழுவதுமே பல்வேறு இடங்களில் இந்த கழிப்பிட வசதிகளானது இருக்கக்கூடும் நிலையில் இந்த விளையாட்டு மைதானத்திற்கு எதிராக பார்த்தோம் என்றால் இந்த கழிப்பிட வசதியானது இந்த ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வெயில் காலம் என்பதாலும் அதிகமான தண்ணீர் தேவை தட்டுப்பாடு இருக்கும். அந்த வகையில் இன்று மாலை வரக்கூடிய இந்த ரசிகர்கள் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி மாநகராட்சி சார்பாக ஏற்படப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கடற்கரைக்கு இறங்காத இருக்கும் வகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வருடம் பார்த்தோம் என்றால் இந்த விளையாட்டுப் போட்டிகள் பெசநகர் கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரையில் ஒளிபரப்பு செய்வது வழக்கம். ஆனால் இன்று ஒரு இடத்தில் அதாவது பெசநகர் இல்லாமல் மெரினா கடற்கரையில் மட்டுமே தற்போது இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே மாலை 5 மணி முதல் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களும் ரசிகர்களும் மாலை 4 மணி முதல் ஆர்வமாக வந்து இந்த போட்டியை காண்பதற்காக மாநகராட்சியும் சரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சரி பல்வேறு அடிப்படை வசதிகளுடன் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மோகன்,
விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.